எம்மா உடம்புலாம் அடிச்சு போட்டாப்புல வலிக்குது. வேலை செஞ்சு முதுகெலும்பே தேஞ்சிரும் போலையே. மாலை போட்டா ஓசியில் கோயிலே சோறு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஆளுக்கிட்ட வேலை செய்ய வேணான்னு இல்லை நான் மாலை போட்டேன். இந்த ஆள் அதை பண்ணுடி இதை பண்ணுடி, டெய்லி ஊட்ட போட்டு தொடடி, சோறாக்குடி, ஜாமிக்கு படைக்கணும்டின்னு இல்லை உயிர் எடுக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் மாலையே போட்டிருக்க மாட்டேனே. எம்மா 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 பா வலி உயிர் போதே. நானே ஆஞ்சி ஓஞ்சி 2 நாள் செஞ்ச குழம்பு 3 நாள் செஞ்ச குழம்பு கூட சாப்பிட்டுக்கலான்னு ஃப்ரிட்ஜ் வாங்கினேனே ஆசைப்பட்டு. இப்படி அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. அந்த ஆள் புதுசாக செய்டி தினைக்கும் படிக்கணும்னு சொல்லிட்டு உயிரை எடுக்கிறானே மனுஷன். அந்த ஆள் மாலை போட்டா நான் எவ்வளோ வேலை செய்கிறேன். நம்ம மாலை போட்டா யார் வந்து வேலை செய்கிறா? நம்மளே தான் செஞ்சுக்கணும் போல. சேனா சேனா கடுமலை வெளில சரசம் வைக்கணும் இந்த சியானை அமிச்சான். பக்காக்க கேட்டால் மூச்சா கூட மாட்டாளுவோம்மா. இல்லைன்றாள் எது கேட்டாலும். இந்த மனுஷன் வேறு சீக்கிரமாக நான் வந்துடுறேன் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு போனான். வந்து ஊன்னு கத்துவான். எங்கே தான் போவாளோ தெரியலம்மா. அப்படியே எங்கிட்ட அதை ஆணி வேடிக்கை பார்த்து பெறாக்க பார்த்து நிற்பா. நல்ல ருசியாக தான் இருக்கு. என்ன இன்னும் கொஞ்ச நாள் வெந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதுனே. நீங்கள் நல்லா பார்த்து பக்குவமாக தான் செய்வீங்க. ஆனால் என்ன லேசாக வேவாத மாதிரி இருக்குனே. ஐயோ உனக்கு எத்தனை வாட்டியா சொல்கிறது? இப்போதான் என் அரிசியை கொட்டினேன். சும்மா வந்து உயிரை எடுத்துன்னு இருக்க. கை விட்டு வேற தின்னுன்னு இருக்க. ஏதாவது அடுப்பில் கிடுப்பில் ஊந்து தொலைஞ்சிடாத. என் மேலே பழி வந்துடும். மரியாதையே ஓரமாக போய் உட்காரு. செஞ்ச உடனே நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்படியானே. சரிண்ணே கோச்சுக்காத செய். உனக்கு தெரியாது தானே, நீ பார்த்து பக்குவமாக செய்யணும். ஐயோ நம்ம சியானாவில தேடி போனோம். எப்போ இந்த பக்கம் வந்தோம்? இந்த மானம் கெட்ட மூக்கு அப்படியே இந்த பிரியாணியை வாசனை பிடிச்சி இந்த ஆளை வந்துருச்சு. மேரி அம்மா வேற கிறிஸ்மஸுக்கு சோறு ஆக்குறாங்க ஆள் வச்சு. பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் சோறு போடுவாங்க. ஐயோ நான் இப்போ எப்படி தின்னுவேன்? மாலையை வேற போட்டுட்டேன் இந்த பஞ்ச பேச்சை கேட்டுன்னு. இன்னும் ஒரு 2 நாள் தள்ளி போட்டிருந்தா கூட இதை ஆசை தீர தின்னு பார்த்துருப்பேனே. இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ எனக்கு வேற மூக்கு. இப்போதான் என் சொரணெல்லாம் நல்லா வேலை செய்யும். ஐயோ வசந்தி பாத்துறாத அந்த பக்கம் பாத்துறாது. தெய்வ குத்தமாயிடுவோம். பாத்துறாத. ஏசியா எங்கடி இருக்க? வசந்தி எம்மா வசந்தி. என்ன முத்து பாண்டியனே, நீ என்ன இங்க பண்ற? என்ன கரியெல்லாம் கையில வச்சுன்னு இருக்க? ஏன் வசந்தி என்ன இந்த ஊரே சாப்பிடுது, இந்த அண்ணன் சாப்பிடக்கூடாதாமா? ஐயோ அண்ணே அதுக்கு இல்லனே முத்து பாண்டியனே. என்னனே நீ இப்படி பண்ற? அக்கா மாலை போட்டிருக்கலனே, நம்ம இதெல்லாம் திங்க கூடாது. ஓ ஆமா மாலை போட்டா இதெல்லாம் திங்க மாட்டாங்கல்ல. சரி நீ போமா. என்ன அரிசி கொஞ்சம் வேவாம கிடக்குனே, கொஞ்ச நாள் வேவ போடு, அப்பதான் நல்லா இருக்கும். வர்ற கோவத்துக்கு அப்படியே சமுட்டி அடிச்சுட்டு போயிடுவோம் பத்துக்க. நானும் காலையிலேருந்து 1000 வாட்டி சொல்லிட்டேன். இப்போதான் அரிசி போட்டுக்கிறேன். போட்டவனே அரிசியை எடுத்து கையில் வச்சுக்கின்னு கறி எடுத்து கையில் வச்சுக்கின்னு தின்னி பார்த்துட்டு வேவலாம். என்னடா பண்ணுறது ஒன்னெல்லாம்? ஏமா ஒன்னதாம்மா. இந்த அளவு உனக்கு தெரிஞ்சவனா? தயவு செஞ்சு அப்படி கூப்பிட்டு போமா. உங்க உட்காந்து உயிரை எடுத்துன்னு இருக்கான். என்னே ஆமாண்ணே அண்ணன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நல்லவர் தானே. நீங்கள் விடுங்கண்ணே, அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்கண்ணே. இனி அப்புறம் நான் அங்கிட்டு எங்கிட்டோ போயின்னு தானே வேற விஷயமா. அந்த விஷயத்தையே மறந்துட்டு அப்படியே உங்கள் பிரியாணி வாசம் அப்படியே ஆழ மயக்கி அடிச்சு போட்டாப்புல இங்கே சட நான் நடந்து வந்துட்டேனே. எப்படின்னே பிரியாணி இப்படி செய்கிறீங்க? அப்படியே வாசனையிலே எனக்கு வயிறே ரொம்பன மாதிரி இருக்குன்னு. எப்படின்னே இப்படி செய்கிறீங்க? இது வரைக்கும் யார் செஞ்சோம் நான் இப்படி வாசனை அடித்து பார்த்தது இல்லைனே. அவ்வளோ மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் போலியேனே. அப்படியாம்மா? ஏம்மா உன் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா என்ன? நான் வந்து ஏதாவது சமைச்சு தரணுமா? சொல்லுமா, சொல்லு, பார்த்து பண்ணிடலாம். ஐயோ அண்ணே அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. நீங்கள் சொல்லுங்களேன் எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்களேன். முக்கியமான காரணம் இருக்குண்ணே, நீங்கள் சொல்லுங்க, நான் பரப்பாட சொல்கிறேன். அதுவாமா, அது இந்த மாதிரி நல்லா விரவு எடுப்பு நல்லா தீ மூட்டி. சொல்லுங்க
அண்ணே நல்லா விவரமாக சொல்லுண்ணே. எவ்வளோ எண்ணெய், எவ்வளோ அரிசி, எவ்வளோ தண்ணி, எவ்வளோ கறி போடணும் எல்லாம் சொல்லுங்கண்ணே. எண்ணெய் பத்துக்கு வேக வைக்கணும், டைம் முத கொண்டு சொல்லுங்கண்ணே. பாரு, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குண்ணே. கல்யாணம் ஆகி எனக்கு 5 வருஷம் ஆகுதுண்ணே. இது வரைக்கும் ஒரு நாள் கூட பிரியாணி செஞ்சதில்லண்ணே. அப்படியே இந்த ஊர் விசேஷம், பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, அப்படியே இதை கல்யாணம் அது இதுன்னு வந்துடுண்ணே. எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்கிட்ட தானே. நீ வந்தாதாம்மா நல்லா நிறக்க இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்கண்ணே. நம்மளாலும் மறுக்க முடியாது பார்த்துங்கண்ணே. அப்படியே போய் அவங்க வீட்டிலலாம் சாட்டு ஒரு வீடாக சாட்டே என்னால் சமைக்க கூட முடிய மாட்டேதுமா. நீ வேற ஏன் வசந்தி தனியாக செஞ்சுன்னு கிடப்ப, இந்த சின்ன வயசில் ஏமா நீ உழைச்சின்னு கிடக்க, வாமா நம்ம வீட்டுக்கு வாமான்னு வந்து அப்படி கூப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க. அதனால தானே. ஆமாம்மா அது எதுக்குன்னு தனி ஒரு பக்குவம் இருக்குமா. அதுவும் என் கை பக்குவம்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுமா. அவர் காலத்துலேருந்தே நான் செய்கிறேன், சின்ன வயசுலேருந்தே. சும்மா சூப்பராக இருக்குமா, மனமும் ருசியும் அடிச்சுக்கவே முடியாதுமா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. கொஞ்சம் விட்டால் கூட குழஞ்சிருமா. இது வரைக்கும் நான் செய்யறது எப்படி என்னன்னு யாருக்கும் சொன்னதில்லை பார்த்துக்க. நீ சின்ன பிள்ளையா இருக்கியே, குழந்தைக்கு ஏதாவது செஞ்சு தருவியே என்னமா சொல்கிறேன். இதில் அப்படியே நான் சொன்னதுலேருந்து அப்படியே நீயே குறைச்சி உனக்கு இவ்வளோ வேணுமோ பண்ணிக்குமா. ஏன்னே அது மட்டும் இல்லைண்ணே, மேரி அக்கா வந்து பல வருஷமாக எனக்கு பழக்கம் பார்த்துக்குங்க. போன வருஷம் கூட இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த வருஷத்துக்கு எல்லா ஜனமும் மாலை போட்டுக்குச்சிங்கண்ணே. அது தெரியாமல் இந்த அக்கா வேறு இவ்வளோ சோறை வடிச்சிட்டாங்க. நீங்கள் வேறு உங்கள் உழப்ப கொட்டி இவ்வளோ தூரம் மணக்க செஞ்சு வச்சுக்கிறீங்க. அது வீணாயிடக்கூடாது பார்த்தீங்களாண்ணா. அதான் நான் காரணமாக கேட்டேனே. இந்த வெள்ளைக்காரவெல்லாம் செய்கிறான் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் செஞ்சு அந்த ஃப்ரிட்ஜு பொட்டியில் போட்டு அடைக்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த பிரியாணி ஏதாவது டப்பாவில் போட்டு ஒரு 10 நாள் 5 நாள் வச்சு நல்லா உரைய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆவி காட்டி தின்னலாமானே. அதுக்கு தானே இவ்வளோ தூரம் விசாரிச்சுன்னு கிடந்தேன். ஏனே நான் கோயிலுக்கு டூருக்கு அப்படி இப்படி ஒரு வாரம் ஆயிரம் பார்த்துக்கோங்க. நல்லா விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட தானே கேட்க முடியும். அதான் உங்ககிட்ட கேட்குறேன், சொல்லுங்கண்ணே எத்தனை நாள் வச்சு திங்கலாம். மரியாதையா பேர் பார்த்துக்க. இருக்கிற கடுப்புல உனக்கு அந்த குடியாரனே தேவலாம் போல. மரியாதையா வேலையை பார்த்து போமா. மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறேன். என்னமோ இவன் வீட்டில் போய் சோறு கேட்ட மாதிரி ஒரே அடியாக பொங்குறான். ஹாப்பி கிறிஸ்மஸ் குழந்தைங்களா. நம்ம என்ன கேட்டாலும் இவர் தருவாரு. மஞ்சமுடி, உங்க வீட்ல நிறைய சாக்லேட் இருக்கா? எனக்கு ஒண்ணு தருவியா? நான் ஒண்ணு உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தப்ப என்னை எப்படி பிடிச்சி தள்ளின. நான் உனக்கு சாக்லேட்டும் கொடுக்க மாட்டேன், ஒன்னும் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு எங்க வீட்டுல கிறிஸ்மஸ். நான் ஒன்னும் வரல. உங்க தாத்தா தான் பெல்ல இப்படி ஆட்டி குழந்தைகளான்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க வந்தோம். அது கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை. நீ போய் சொல்லாத. நான் பட்டாசுலாம் வெடிப்பேன், உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன். குழந்தைகளா, உங்களுக்கு என்ன பரிசு வேணும் சொல்லுங்க. தாத்தா நீங்க அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க தாத்தா. நேத்து போகல என்னை எப்படி தெரியுமா பிடிச்சி தள்ளி விட்டாவ. எதுவும் கொடுக்காதீங்க. சார்லஸ், அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் என் குழந்தைகள் தான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்களா. சொல்லிட்டாங்க, நான் வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுன்னு கிடக்கேன். இங்க வந்து ஆடு பெறாக்க பாட்டு நிக்கிறத பாரு. தாத்தா எங்க அம்மா கிட்ட காசே இல்லையா? ஒரு லாரி ஃபுல்லா காசு, வீடு, வீட்டுக்குள்ள காரு, காருக்குள்ள நானு, எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாரும் இருக்கணும்.
நீ கேட்ட மாதிரியே எல்லாம் தரேன் செல்லும். நீ நல்லா படிச்சு அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்கணும் என்ன? குட்டி செல்லம், உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு நீங்க வச்சிருக்கீங்கல்ல அந்த சாக்லேட் வேணும். ஒரு குரல் அப்படியே அவங்க அப்பன மாரி இது எம்மா சாமர்த்தியமா நகை வேணும், காசு வேணும், வீடு வேணும், எப்படிலாம் கேக்குது. ஒரு லாரி காசு வேணுமா, அதுவும் தான் இருக்குது. உங்க அம்மாக்கு அறிவே இல்லைன்னு சொன்னல, அது கேளு. ஆமால, மறந்தே போயிட்டேன். தாத்தா, எங்க அம்மாக்கு அறிவே இல்லை, எங்க அம்மாக்கு அறிவு கொடுங்க. இல்ல இல்ல வேணாம், வேற அம்மா கொடுத்துடுங்க. சியானா, சியானா, உங்க அறிவில்லாத அம்மா வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. ஏ கனி, வாட்டா தட்டி. தாத்தா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சாக்லேட்